தயாரித்த நல்லவனுக்கு நல்லவன்ல அவங்க மக செஞ்ச காதல் திருமணத்தினால ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்தது. ஏண்டா எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க? சாயந்தரம்லாம் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஃபேக்டரி விட்டு எங்க போயிட்டீங்க? ஏன் சார் சார் என்னாச்சு? ஏன் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? உமா யாரையும் எப்படி வாசல் வைக்க மாட்டாளே? உமா எங்க போயிட்டா? உமா ஓ உமா, பூ கேட்டிய வாங்கிட்டு வந்திருக்கியம்மா. இதுக்காகத்தான் என்கிட்ட பூ கேட்டியா? இன்னிலிருந்து புது வாழ்க்கை தொடங்கலாம் எனக்கு ஆறுதல் சொன்னியே. இதுதான் நீ தேடிக்கிட்ட புது வாழ்க்கையா? நீங்க சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். வாய் ஓயாம சொல்லுவியம்மா. இப்போ நான் வாய் விட்டு அழுதுட்டு இருக்கேன். எனக்கு ஆறுதல் சொல்லுமா, ஆறுதல் சொல்லுமா. உன்னை விட்டா இந்த உலகத்துல எனக்கு வேற யாரும் இல்லையம்மா. நான் அதே ஆயிட்டேன். எனக்கு ஆறுதல் சொல்லுமா. உன்னைத்தான் மறக்கிறேன்னு சொன்னேன். இப்போ என்னையே மறந்துட்டியே உமா, என்னையே மறந்துட்டியே. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டே, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டேன். என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டே, விழி நீ தெளித்து ஒரு கோலமிட்டே. என்னைத்தானே. அந்த பாப்புலராக இருக்கிற ஒரு பாட்டை அந்த உணர்வோடு திருப்பி போடும்போது என்றைக்குமே மக்களிடத்தில் வேதனையை கொடுக்கும். ரஜினி எந்த விதமான அலட்டலும் இல்லாமல் அந்த ராதிகாவுடைய சாவை உள்ளே வாங்கிக்கிட்டு அந்த மனசை அடக்கிக்கிட்டு அவர் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸு அந்த காட்சியில் அவர் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகருங்கிறத நிரூபித்தது.